ஆறுசக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் மீன்காரனா மீன் கொண்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் மீன் வாங்கிட்டேன். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா சூடச்சாலை தான். இன்றைக்கி வேறு வெலை மீன் எதுவுமே போகலையாம், சூடச்சாலை மட்டும்தான் போச்சான். அதுவுமே சாலை தான் இப்போ ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இது கிலோ 70 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு 10 ரூபாய்க்கு 2ன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு நான் 50 ரூபாய்க்கு போதும்னு வாங்கினேன். எத்தனை சூடச்சாலை இருக்குதுன்னு பார்க்கலாமா? 2, 4, 6, 8, 10. ஒரே ஒரு தலையத்த சாலை இருக்குது. 11 சாலை இருக்குது. 11 சூடச்சாலை இருக்குது. எங்கள் ஊரில் இப்போ மீன் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி மீன் விலை அதிகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்வீங்கங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது சூடச்சாலைன்னு சொன்னாங்க. நல்லா பெருசாகவுமே இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக வெள்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சாலை மீன் நல்லாயிருக்கும். குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரிச்சாலும் செம்மையாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வண்டியில் இருந்தானே மீன் கொண்டு வந்தது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து இதை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் 10 சாலை தான் கொடுத்தாங்க. தலையத்த சாலை ஒன்று இருக்குதுல்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அந்தனே எக்ஸ்ட்ரா ஒரு சாலை கொடுத்தாங்க, சூடச்சாலை. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி மீன் வரும், இதுக்கு என்ன விலை, இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த மீன் வீடியோவோட நான் உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு இன்னொரு மீன் வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அதே மாதிரி என்னென்ன சொன்னாங்க, சாலை எல்லாம் நல்ல பெரிய சாலை, அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி குழம்புக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நிறையா பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்களோட ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.